ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். வேதத்திலே ஆவியானவருக்கு எதிரான செயல்கள் எவை என பட்டியலிடப்பட்டு காணப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தின் போது மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்திலே, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததை பார்க்கிறோம். அங்கே இயேசுவை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னபடியினாலே தேவனுடைய ஆவியினால் அற்புதத்தை செய்து கொண்டிருந்த இயேசுவை பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி அவர்கள் நிந்தித்தபடியினாலே ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்கிறபடியினால இது மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக இருக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு எதிராக பொய் சொல்லுகிற காரியங்கள், இது நமக்கு தெரிந்திருக்கிறபடி அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்திலே, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அதாவது பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படியான ஒரு காரியத்தை இங்கே அனனியாவும் சப்பிராலும் செய்தபடியினாலே அவர்கள் மரணத்தை தழுவினதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிர்த்து நிற்கிற காரியம் என்று சொல்லி அங்கே ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் 7வது அதிகாரம் 51வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை ஆவியானவர் மூலமாக தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லித்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆவியானவர் தான் அகத்தூண்டுதல்களிலே வார்த்தைகளை கொடுத்து பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் தீர்க்க தரிசன வசனங்களை ஆவியானவர் மூலமாக மனிதர்களுக்குள் இருந்து எடுத்துரைக்கிறார். இங்கே ஸ்தேவான் சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்திலே அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள் என்று சொல்லி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு இந்த பாவத்திற்கு நீங்கள் மரித்து விட்டீர்கள் என்று சொன்ன பின்பு மீண்டுமாக அந்த பாவத்தை செய்கிறவர்களாக இருந்தால் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதை மறந்து, தேவனுடைய ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்து நாம் பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த நேரத்தில் ஆவியானவர் துக்கப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் அங்கே உள்ள எபேசு சபையின் மக்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதாவது எப்படி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கினியானது அது அணைந்து போகத்தக்கதான ஒரு தன்மை ஆகிவிடுகிறதோ, அதே போல் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவரை செயலற்றவர்களாய் மாற்றிவிடாதீர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து அவரை நிந்திக்கிற காரியங்கள் என்று சொல்லி எபிரேயரிலே நாம் பார்க்கிறோம். 10வது அதிகாரத்தில் 29வது வசனத்திலே அங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிற காரியம் என்ன? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், அந்த பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் உடன்படிக்கையை மீறி அவன் தன்னை சுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையாய் எனக்கு தந்த வாழ்க்கையை நான் நிந்தித்து மீண்டும் கொடிதான பாவங்களை செய்ய ஆரம்பித்தேன் என்று சொன்னால் கொடிதான ஆக்கினைக்கு
பாத்திரவானாய் நான் மாறிவிடுவேன். பின்வாங்குகிற வாழ்க்கை அத்தனை கொடியதாக இருக்கும். அதாவது ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராதென்று சொல்லுகிற வசனத்தின்படி அவன் மிகவும் பரிதபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் ஒரு ஆழ்தன்மை உடையவர். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமது சரீரங்களை தேவ ஆலயமாக்கி நம்மில் வாசம் பண்ண அந்த பரிசுத்த ஆவியானவர் தொடங்குகிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 6:19 பார்க்கிறோம். அவர் பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளைப் போல ஜெப கூடுகைகளிலும் ஆராதனைகளிலும் மட்டும் வந்துவிட்டு கடந்து செல்லுகிறவர் அல்ல. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 19ஆம் வசனத்திலே காண்கிறது போல அவரது அபிஷேகம் நம்மில் நிலைத்து இருக்கிறது. அவரது அச்சாரமும் முத்திரையும் விலகி போகாத ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நமது சரீர மீட்பை அளிக்கும் நாள் வரை அவர் அக்கறையுடன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நமது அனுதின வாழ்வில் அக்கறையுடனும் வைராக்கியமுடனும் வைராக்கிய வாஞ்சையுடனும் அவர் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிறார். ஒரு காலத்தில் மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்து மனம்போன போக்கில் வாழ்ந்த நாம் நமது இதய அரியணையில் கிறிஸ்துவை அமர வைத்த போது நமது வாழ்வின் எல்லைகளை ஆளுகிறதற்கு ஆவியானவர் நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனை உள்ளத்தில் கொண்டிருக்கிற நாம் அவரை துக்கப்படுத்தாமலும் அவித்து போடாமலும் வாழ கடமைப்பட்டவர்கள் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த தேவனை உள்ளத்தில் துயரப்பட வைத்து கொண்டு சிற்றின்ப களியாட்டங்களில் மகிழ்ந்து வாழ்கிறது நமக்கு தகுதியானதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆவியானவரை துக்கப்படுத்தாத, அவரை தூஷிக்காத, அவருக்கு எதிராக பொய் சொல்லாத, அவருக்கு எதிர்த்து நிற்காத, அவரை அவித்து போடாத, அவரை நிந்திக்காத ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.